கரப்ஷன்ஸ்க்கு இங்கே வேலையே கிடையாது. ஸோ கல்லூரிகளில் குழந்தைங்களுக்கு அட்மிஷனுக்கான பணம் வாங்குறதோ அதிகப்படுத்துறதோ இந்த கரப்ஷன் பண்ணுறதோ காலம் காலமாக நடந்த நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி இந்த ஆண்டு தொடங்குகிறது சார். அவ்வளோதான். சரி, திஸ் இயர் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். இந்த ஆண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எங்கேயுமே வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்கல நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை நான் சரி, ஐ எம் நாட் சேயிங் லைக் தட். சி, ஏழை குழந்தைகள் டிசர்வ் ஸ்டூடெண்ட் என்னுடைய அலுவலகத்தை நோக்கி வராங்க. கடந்த காலங்களில் ஐ எம் நாட் ஷூர், என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை ஒரு கல்லூரிக்கு இத்தனை சீட்டு அமைச்சருக்குன்னு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சருக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும்ன்று நிர்பந்தம் படுத்தப்பட்டிருக்கு, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான மிகப்பெரிய வசூல் வேட்டையும் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆனால் எங்கள் அரசு, தளபதி விஜய் சாருடைய சர்க்கார், இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா ஏழை குழந்தைகளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் என்பதில் தனியார் பொறியியல் கல்லூரியோ எய்டட் காலேஜஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளுக்கு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். தகுதியான குழந்தைக்கு, மெரிட்டோரியஸ் குழந்தைக்கு, பூவர் அமங் த பூவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியை கருதி, ஃபீஸ் கட்ட முடியாத நிலை கருதி கேபிட்டேஷன் வாங்குற அந்த நிறுவனங்களை கூட நாங்கள் பேசி அதை வாங்கக்கூடாது என்கிற நிலையை நாங்கள் இப்போ வாய்மொழி உத்தரவாக ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடியட்டும் சார். ஒரு யூனிஃபார்ம் பாலிசி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வெளியிட போகிறோம். அந்த பாலிசி வந்து பெற்றோர்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு கல்வி, மாணவர்களுக்கு சுமையில்லாத ஒரு கவர்மெண்ட், வங்கியில் கடன் பெற்று இந்த மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைக்கான முயற்சியை நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு உத்தரவு போயிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வங்கி மேலாளர்களை அழைத்து ஒரு பேங்கர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி, அந்த பேங்கர்ஸ் கவுன்சிலிங் மூலமாக தகுதியுள்ள மாணவனுக்கு நாங்கள் UPA 1-2 கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா BA படித்தாலும் லோன் கொடுத்தோம், BSc படித்தாலும் லோன் கொடுத்தோம், MSc படித்தாலும் லோன் கொடுத்தோம். 4,05,000 வரை, 4,50,000 வரை பேரண்ட்டு கையெழுத்து போட்டு, அப்பாவோ அம்மாவோ கையெழுத்து போட்டால் கடன் கொடுத்தோம். 7.5 லட்சம் வரையில் ஜஸ்ட் பிணை கொடுத்தா கடன் கொடுத்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே நாங்கள் சீலிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஓப்பன் BA, B.Ed, BSc, அக்ரி, டென்டல், மெடிக்கல், என்ஜினியரிங் எல்லாருக்கும் லோன் கொடுக்க சொன்னோம். பட் இப்போ கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கால் ஃபார் தி பேங்கர்ஸ் மீட்டிங். அதன் மூலமாக குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுக்கு கல்வி கடனை வழங்க வேண்டும். ஒன்று, தனியார் கல்வி நிறுவனங்கள் இந்த கேபிட்டேஷன்ஸ்லேருந்து அவங்க மாறணும் என்கிற நிலைப்பாடை நாங்கள் வாய்மொழி உத்தரவாக சொல்லியிருக்கிறோம். பட் ஆஃப்டர் த கவுன்சிலிங், ஆஃப்டர் த அட்மிஷன்ஸ் நாங்கள் நிச்சயமாக ஒரு முடிவை எட்ட போகிறோம். அந்த முடிவு என்பது பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சாதகமான நிலை எடுக்கும், பெற்றோர்களுக்கும் சாதகமான நிலை எடுக்கும், மாணவர்களுக்கும்